இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்திற்கு நாடகம் நடத்த வர வேண்டாம் என சாடிய மோடி. ஜனநாயக அமைப்பை சீர்குலைப்பதே பாஜக அரசுதான் என கார்கே பதிலடி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது டிட்வா புயல். 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதால் சென்னையில் தொடர்கிறது மழை. வீடுகள் சேதம், உயிரிழப்புகளுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர்களை மூழ்கடித்த மழை வெள்ளம். ராமேஸ்வரத்தில் வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் மக்கள் அவதி. வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வாருங்கள், நாடகம் நடத்த வராதீர்கள் என்று கூறிய பிரதமர் திரு மோடிக்கு அவர்தான் மிகப்பெரிய நாடகம் நடத்துவதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதிலடி கொடுத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இந்த மாதம் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மக்களவை இன்று கூடியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சாம்பியன் பட்டம் வென்ற பெண்கள் கபடி அணிக்கும் கிரிக்கெட் அணிக்கும் பார்வையற்ற பெண்கள் கிரிக்கெட் அணிக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கேள்வி நேரம் தொடங்கிய நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. शीतकालीन सत्र का पहला दिन है। मेरी सभी माननीय सदस्यों से ये अपेक्षा है कि वह सदन में रचनात्मक और सक्रिय भागीदारी निभाएं। பின்னர் மக்களவை மீண்டும் கூடியதும் மத்திய கலால் வரி திருத்த மசோதா, மணிப்பூர் ஜிஎஸ்டி மசோதா, சுகாதார பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். எனினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே மாநிலங்களவையில் புதிய தலைவராக பதவியேற்றுள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை வரவேற்று பேசிய திரு மோடி, விவசாயி மகனாக பிறந்து துணை குடியரசுத் தலைவராகி உள்ளதாக புகழாரம் சூட்டினார். பின்னர் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் போல் எதிர்க்கட்சிகளையும் ஆளும் கட்சியையும் ஒரே மாதிரியாக அவைத்தலைவர் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட திரு ராதாகிருஷ்ணனுக்கு திமுக சார்பில் திரு சிவா வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோடி, இளம் எம்பிக்கள் முதல் முறை எம்பிக்களுக்கு பேச அதிக வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் பேச வேண்டும் என்றும் நாடகம் நடத்த வேறு இடம் உள்ளது என்றும் அவர் கூறினார். उनके अनुभवों का हमें सदन को लाभ मिलना चाहिए. इस नई पीढ़ी के अनुभव सदन के माध्यम से राष्ट्र को भी लाभान्वित करेंगे और इसलिए मेरा आग्रह रहेगा, इन चीजों को गंभीरता से ले. ड्रामा करने के लिए जगह बहुत होती है, जिसको करना है करते रहें. यहां ड्रामा नहीं, डिलीवरी होनी चाहिए. नारे के लिए भी जितने नारे बुलवाने हैं वो पूरा देश खाली पड़ा है. பிரதமரின் கருத்துக்கு எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ள திரு கார்கே, கடந்த 11 வருடங்களாக நாடாளுமன்ற அமைப்பை பாஜக அரசுதான் சீர்குலைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டதாகவும் சில மசோதாக்கள் விவாதங்கள் இன்றி வெறும் 15 நிமிடங்களிலேயே நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எஸ்ஐஆர், டெல்லி காற்று மாசு ஆகியவை மிகப்பெரிய பிரச்சனைகள் என்றும் அவற்றை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பது நாடகமல்ல என்று காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா வதேரா பதிலடி கொடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகளை முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேச விடாமல் தடுப்பதே நாடகம்தான் என்று அவர் விமர்சித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக மனிதர்கள் மற்றும் கால்நடை உயிரிழப்புகள், வீடுகளில் ஏற்பட்ட சேதங்கள் போன்றவற்றுக்கான இழப்பீடுகளை விரைந்து வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நேற்றிரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து சென்னைக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் காரணமாக கடந்த 27ஆம் தேதி முதல் இன்று வரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 22.2 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறையில் 13.2 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூரில் 10.2 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூரில் 8.6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகள், பயிர் சேதங்கள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் திரு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது.
அப்போது நெற்பயிர்கள், தோட்டப்பயிர்கள் மற்றும் இதர பயிர்கள் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அதன் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கனமழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேங்கியுள்ள வெள்ள நீர் வடிவதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு திரு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். டிட்வா புயல் காரணமாக குடிசை வீடுகள், இதர வீடுகளில் ஏற்பட்ட சேதங்கள், மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகள் போன்றவற்றுக்கான இழப்பீடுகளை விரைந்து வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். பல்வேறு மாவட்டங்களில் 39 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவற்றை தேவைப்படும் காலம் வரை தொடர்ந்து செய்து கொடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் திரு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். கடந்த அக்டோபர் மாத மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு முடிவடைந்துள்ள நிலையில் 33% பாதிக்கப்பட்ட 4235 ஹெக்டேர் வேளாண் பயிர்களுக்கும் 345 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து உரிய நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டார். டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னைக்கு கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள சூழலில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சென்னை, திருவெற்றியூர், எண்ணூர், வண்ணாரப்பேட்டை, மணலி ஆகிய பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். எண்ணூர் விரைவு சாலையில் தேங்கிய மழைநீரில் கனரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சீறி பாய்ந்து சென்றபோது அருவி கொட்டுவது போல் காட்சியளித்தது. தொடர்ந்து பெய்த பலத்த மழையால் சென்னை சாந்தோம் சாலையில் தண்ணீர் தேங்கி ஆறு போர் காட்சியளிக்கிறது. காமராஜர் சாலையில் கலங்கரை விளக்கம் அருகே தேங்கிய வெள்ளம் மோட்டார் மூலம் அகற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் எதிரே உள்ள சாலையில் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் மாணவர்கள் பலரும் கொடைபிடித்தபடி பெற்றோர்களுடன் பள்ளிக்கு சென்றனர். ஒரு சில பள்ளிகள் மதியத்திற்கு பிறகு அரை நாள் விடுமுறை அறிவித்த நிலையில் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பும் நிலை ஏற்பட்டது. பூந்தமல்லி அருகே உள்ள வேலப்பன் ஜாவடியில் மழைநீரில் சிக்கிய பேருந்து ஒன்று கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. இதேபோல் அங்குள்ள சர்வீஸ் சாலையில் கார் ஒன்று பாதியளவு மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்டது. சென்னை கிரீன்வே சாலையில் கார் மீது மரம் ஒன்று வேரோடு முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை பெருங்குடியில் சாலைகளில் குளம் போல் தேங்கிய தண்ணீரில் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து சென்றன. அடையாறு மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறும் இடத்தில் தேங்கிய மழைநீர் மோட்டார் மூலம் அகற்றப்பட்டது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் 3வது நாளாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. பொன்னேரி, பழவேற்காடு, செங்குன்றம், புழல், கும்மிடிப்பூண்டி பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் மாணவர்கள் அலுவலகம் செல்வோர் பெரும் தவிப்பிற்கு உள்ளாகினர். சென்னையை அடுத்த ஆவடி, திருமுல்லைவாயில் பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் புயல் பாதிப்பு குறித்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் டிஐஜி திரு ஹரி ஓம் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே சென்னைக்கு கிழக்கே வங்கக்கடலில் 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரே இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பல மணி நேரம் நீடித்து வருவதால் மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழை தொடரும் என்றும் 20 சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வரும் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பல்லாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதுடன் தென் மாவட்டங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம் சுற்று வட்டாரத்தில் 20,000 ஏக்கர் விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர்.
23ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வேதாரண்யத்தில் மழை பெஞ்சிருந்து. அதுக்கு பிறகு 26ஆம் தேதி டிட்வா புயலினால கிட்டத்தட்ட இப்போ இந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட சாகுபடி செஞ்ச நெற்பயிரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்க்கறதுக்கு பச்சையாக இருக்க தவிர இது வந்து கிட்டத்தட்ட 20 நாளாக தண்ணிக்குள்ளே தான் அந்த பயிரெல்லாம் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகசூல் இழப்பு ஏற்படும். இந்த பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கர் பாதிச்சிருக்கு. அதை உடனடியாக அந்த பாதிப்பை கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணுங்கிறத தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் விவசாயிகள் சார்பாக. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக திருத்துறைப்பூண்டி, மாங்குடி, வடசங்கேந்தி, ஓதியத்தூர், குமாரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மாவட்டம் முழுவதும் 15000 ஏக்கரில் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தங்கச்சி மடத்தில் கடந்த 3 நாட்களில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவானதால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. ராஜா நகர், காந்தி நகர், ஐயந்தோப்பு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் சிறிய படகு மூலம் வீடுகளுக்கு பயணிக்கின்றனர். ஒரு 3 நாளா வீட்டில் தண்ணி கிடக்கு. எல்லா ஏரியா ஃபுல்லாக தண்ணி தான். நாங்கள் வந்து படகுல தான் வந்து கரையை போகிறது, ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளையில விடுறது, கடைக்கு போகிறது எல்லாமே வந்து இந்த படகுல தான் வந்துகிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை வந்து வெளியேற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ராமேஸ்வரம் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய பள்ளிவாசல் பகுதி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அப்பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்கள் வீடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். கோவையில் பருவம் தவறி பெய்த மழையால் கொத்தமல்லி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. 40 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ கொத்தமல்லி 15 ரூபாயாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இலங்கையில் மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 355ஆக அதிகரித்துள்ளது. டிட்வா புயலால் அந்நாட்டில் கொட்டி தீர்த்த அதிகன மழையால் இலங்கை தலைநகர் கொழும்பு வெள்ளக்காடாக மாறியது. இதுபோல கண்டி, பதுளை, மன்னார் உள்ளிட்ட பகுதிகளும் தண்ணீரில் தத்தளித்து வருகின்றன. தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திரிகோணமலை உள்ளிட்ட இடங்களும் மழை மற்றும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகள், தெருக்கள் ஆகியவை குளம் போல் மாறியுள்ள நிலையில் பெரும்பாலான வீடுகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றின் தரைத்தளங்கள் நீரில் மூழ்கின. வெள்ளத்தில் சிக்கியவர்களை இலங்கை விமானப்படையுடன் இணைந்து இந்திய விமானப்படையினரும் மீட்டு வருகின்றனர். மதவாச்சி பகுதியில் மாடிகளில் தஞ்சமடைந்த மக்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்டவை விமானங்கள் மூலம் வழங்கப்பட்டன. கொழும்புவில் மாடிகளில் இருந்த மக்களை படகுகளில் சென்று மீட்புக் குழுவினர் மீட்டனர். உணவு, குடிநீர் இல்லாமல் கடந்த 3 நாட்களாக சிரமப்பட்டதாக மக்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். வீட்டை சுற்றி தண்ணீர் சூழ்ந்தாலும் குடிக்க ஒரு சொட்டு கூட தண்ணீர் இல்லை என்று அவர்கள் வேதனையுடன் கூறினர். வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 355ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 370 பேர் மாயமாகி உள்ளதால் அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. ஏராளமான குடியிருப்புகள், முக்கிய சாலைகள், மின்சார கட்டமைப்புகள் என அனைத்தும் வெள்ளத்தில் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் இது மிகப்பெரிய பேரழிவு என்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். இனி வருவது செய்தித் துளிகள். டெல்லி கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக காஷ்மீரின் புல்வாமா, ஷோபியான், குல்காம் மாவட்டங்களில் 8 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கார் குண்டு வெடிப்பில் 15 பேர் பலியான நிலையில் இந்த கொடூர செயலில் மருத்துவர்கள் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டதால் ஒயிட் காலர் தீவிரவாதம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து தீவிரவாத செயல்களுக்கு ஆட்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஷோபியானில் உள்ள மௌல்வி இர்ஃபான் அகமது வீட்டில் இன்று காலை என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். KIIFB எனப்படும் கேரள உள்கட்டமைப்பு முதலீட்டு நிதி வாரியத்தின் மூலம் மசாலா பாண்டுகள் வெளியிடப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2018ஆம் ஆண்டு கனமழையால் சேதமடைந்த உள்கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்ய வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் லண்டன் பங்குச் சந்தையில் 2150 கோடி ரூபாய்க்கு பத்திரங்கள் வெளியிடப்பட்டன. அந்த பத்திரங்கள் வெளியிடப்பட்டதில் அந்நிய செலாவணி மோசடி நடந்துள்ளதாக கூறி முதலமைச்சரின் தனிச் செயலாளர், முன்னாள் நிதியமைச்சர் திரு தாமஸ் ஐசக் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 பதவிகளுக்கான முதன்மை தேர்வு இன்று சென்னையில் நடைபெற்றது. துணை ஆட்சியர், DSP உள்ளிட்ட 78 பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல் நிலை தேர்வின் முடிவுகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெளியான நிலையில் முதன்மை தேர்வுகள் சென்னையில் மட்டும் 18 மையங்களில் நடத்தப்பட்டது. இந்த தேர்வு வரும் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.
திராவிட மாடல் ஆட்சியில் 8119 கோடி ரூபாய் மதிப்பிலான 8000 ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இன்று ஒரே நாளில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் உட்பட 31 கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றதாகவும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இதுவரை 3896 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் சந்தனம் பூசும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாகூர் ஆண்டவ சமாதிக்கு பாரம்பரிய முறைப்படி சந்தனம் பூசும் வைபவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதில் இசையமைப்பாளர் திரு ஏ.ஆர். ரஹ்மான் ஆட்டோவில் வந்து கலந்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பிரச்சார கூட்டத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்த அதிமுக தொண்டர் அர்ஜுனன் என்பவரின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அவரது குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்கினார். அதிமுக சார்பில் மேலும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்த அவர் தாவேகா மற்றும் திரு செங்கோட்டையன் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தவிர்த்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் ஊரணியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீண்டும் தண்ணீர் தேக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஊரணியின் 7 ஏக்கர் பரப்பளவை தனியார் நிறுவனமும் தனியார் பள்ளியும் ஆக்கிரமித்துள்ளதாக திரு காசிராஜன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் 10 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 1739 ரூபாய் 50 காசுகளாக குறைந்துள்ளது. எனினும் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் குன்னத்தூரில் அரசு பேருந்தும் தனியார் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே வேனில் இருந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் பூஞ்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இதனிடையே உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளார். காயமடைந்தோருக்கு 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். கல்லூரிகளில் இறுதி செமஸ்டர் தேர்வு முடிவு வெளியான 180 நாட்களுக்குள் பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு UGC எனப்படும் பல்கலைக்கழக மானிய குழு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிட்ட கால அட்டவணைப்படி செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில் தூத்துக்குடி மீனவர்கள் 7 நாட்களுக்கு பிறகு ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீன்வளத்துறை அனுமதி அளித்ததன் பேரில் தூத்துக்குடியில் இருந்து திரேஸ்புரம், பெரியதாழை, தருவைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விசை படகுகள், நாட்டு படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் தொழிலுக்கு சென்றனர். கேரளாவில் இந்திய கடற்படையினரின் ஒத்திகை சாகச நிகழ்ச்சிகள் காண்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. திருவனந்தபுரம் சங்குமுகம் கடற்கரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை காண பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் குவிந்தனர். இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான MH-60 வகையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள், INS கொல்கத்தா கப்பல் உள்ளிட்டவை ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காரைக்குடி அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் உயிரிழந்த 11 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் உயிரிழந்த அரசு பேருந்து ஓட்டுநர் திரு சென்றாயன் உடலுக்கு அமைச்சர் திரு பெரிய கருப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த அவர் முதலமைச்சர் அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். காரைக்குடி அருகே கும்மங்குடி என்ற இடத்தில் நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 43 பேர் சிவகங்கை, காரைக்குடி, மதுரை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 65 புள்ளிகள் குறைந்து 85,645 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 27 புள்ளிகள் சரிந்து 26,176 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 96,560 ரூபாயாகவும், 1 கிராம் 12,070 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 196 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வாருங்கள், நாடகம் நடத்த வராதீர்கள் என்று கூறிய பிரதமர் மோடிக்கு அவர்தான் மிகப்பெரிய நாடகம் நடத்துவதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதிலடி கொடுத்துள்ளார். டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள சூழலில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
டிட்வா புயல் காரணமாக மனிதர்கள் மற்றும் கால்நடை உயிரிழப்புகள், வீடுகளில் ஏற்பட்ட சேதங்கள் போன்றவற்றிற்கான இழப்பீடுகளை விரைந்து வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.